மூணே 3 பாயிண்ட் தாங்க. இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. பரமானுபூதி மட்டும் இல்லாம உலகத்துல எதை வேண்டுமானாலும் அடைவதற்கான, மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான, வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை 3 ரகசியம் தாங்க. உங்க இன்னர் டயலாக். உங்க இன்னர் டயலாக். உள்ளுக்குள்ள உங்களுடைய வார்த்தைகள், the quiet conversations, அதாவது நீங்க தனியா உங்களுக்குள்ள என்ன பேசிட்டே இருக்கீங்களோ நாள் முழுக்க, அது மிக மிக முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அதுதான் உங்களுடைய கான்சியஸ் ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணுது. சோ அது பார்ப்பவனை பார்ப்பதாக, எதிலிருந்து நீங்கள் என்கின்ற தனி വ്യക്തിயான அகங்காரம் எழுந்து ஆடி விளையாடி அடங்குகிறதோ அது, அதை பார்ப்பவனாக உங்க இன்னர் டயலாக் அதுக்குள்ள அமைதியா ஒடுங்குச்சுன்னா, சொலல் இல்லாத இருப்பு நிலைக்குள்ள ஒடுங்குச்சுன்னா, பரம்பொருள் ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணுவீங்க. பரம்பொருள் ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆவீங்க. பரம்பொருளோட கான்சியஸ் எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்வன்சியில எமிட் பண்ணுவீங்க. அப்ப நேச்சுரலா பரம்பொருள் வெளிப்படுவார். பரமானுபூதி நிகழும். முதல்ல இன்னர் டயலாக். ரெண்டாவது எமோஷனல் பேஸ் லைன் சொன்ன பாருங்க. இப்போ எந்த வேலையும் இல்லைன்னா எந்த ஃபீலிங்ஸுக்கு நீங்க ரிட்டர்ன் ஆவறீங்க? தொடர்ந்த சீப் த்ரில் செக்ஷுவல் பிளஷர், ஆனா இருந்த அந்த செக்ஷுவல் பிளஷருக்கான சீப் த்ரில், அந்த ஃபீலிங். பெண்ணா இருந்தா அட்டென்ஷன் நீடு, அந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங்கே ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்க எமோஷனல் பேஸ் லைனா இதை வச்சுட்டீங்கன்னா அத்தனையும் நாசமா போகுங்கய்யா. உங்க எமோஷனல் பேஸ் லைன் எதுவோ அதுதான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி. ஒன்னும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்னா எந்த எமோஷனல் பேஸ் லைனுக்கு நீங்க ரிட்டர்ன் ஆகுறீங்க, அந்த எமோஷனல் பேஸ் லைன் திரும்பவும் எது அவேர்னஸா, உள்ளையும் வெளியிலையும் இந்த அவேர்னஸ் எப்படி உணரப்படுது, இது என்ன அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்ல வந்து ரெஸ்ட் பண்றது. அந்த ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸையே உங்க எமோஷனல் பேஸ் லைனா மாத்தினீங்கன்னா எதை வேணா மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க எதை தேடிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி ஓடி வருங்கய்யா. உங்க எமோஷனல் பேஸ் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எனர்ஜெட்டிக் போஸ்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். பிசிக்கல் போஸ்டர் இல்ல, எனர்ஜெட்டிக் போஸ்டர். என்ன ஆட்டிடியூடோட நீங்க வாழ்க்கையை நோக்கி போறீங்க? நான் இது வரைக்கும் என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்புறம் என்ன, இப்ப என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ண தான் போறேன். அந்த ஆட்டிடியூடுங்க, அதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேன். அந்த ஆட்டிடியூட், இந்த ஃபிளீட்டிங் மூட்ஸ் அதெல்லாம் இல்லாமங்க, ஒரு சஸ்டெயின்டான உங்களுடைய கான்சியஸ்னஸா, உங்களுடைய வைப்ரேஷனா, உங்களுடைய எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்வன்சியா, உங்களுடைய கான்சியஸ் ஃப்ரீக்வன்சியா, இந்த மூணுத்தையும் பில்ட் பண்ணிடுங்க. உங்க இன்னர் டயலாக் சொலல் இல்லாத இருப்பாக, உங்க எமோஷனல் பேஸ் லைனு சாட்சியை சாட்சியாக பார்க்கும், இருப்பின் இருப்பை பார்க்கும், விட்னஸிங் த விட்னஸ், அப்சர்விங் த அப்சர்வர், சாட்சியை சாட்சியாக பார்க்கின்ற இந்த பரமசாந்த நிலையை உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைனா பில்ட் பண்ணிக்கோங்க. வெற்றியே என் வாழ்க்கை, இதுவரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவோட லைஃப் அப்ரோச் பண்றத எனர்ஜெட்டிக் போஸ்டரா வச்சுக்கோங்க. இதை கான்சியஸா ஈஸியா பில்ட் பண்ண முடியுங்க. ஜஸ்ட் திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் சாதிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் அடைஞ்சிருக்கீங்க, எப்படிலாம் நீங்க நினைச்சதெல்லாம் பெருமான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் நீங்க நினைச்சதெல்லாம் உங்க லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கனாலே தெரியும். வா, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரே கிராட்டிடியூட் ஆகும், சக்சஸ் ஆகும், ஷூர் சக்சஸ் ஆகும். உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிருங்க. இது வந்து மூடா, டெம்பரவரி மூடா, டெம்பரவரி தாட்டா அப்படிலாம் இல்ல. உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைனா, உங்களுடைய சஸ்டெயின்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங்காவே மாறிடுங்க. இது கான்சியஸா மாற்ற முடியும். மாறிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே பெருமான் வெளிப்படுகிறார். வேணும் வேணும் வேணும்னு தேடினீங்கன்னா கிடைக்காது. எனக்கு தகுதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேடி ஓடி வரும்.
இதுதான் பரம ரகசியங்கள். இந்த 3 தான் மேனிஃபெஸ்டேஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டுங்க. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். தமிழ்ல சொல்லணும்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இல்ல சாமி நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லுங்க நல்லா புரியுது அப்படிம்பீங்க. இந்த 3 வார்த்தை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொன்னா என்ன புரியும்? இன்னர் டயலாக் தான் இச்சா சக்திங்க, எமோஷனல் பேஸ்லைன் தான் ஞான சக்திங்க, எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் கிரியா சக்திங்க. இந்த 3 என்னுடைய கைலாசவாசிகள் அத்தனை பேருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கைலாயத்தின் குடிமக்கள், கைலாசவாசிகள் அத்தனை பேருக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. கைலாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படியாவது நான் இருக்கிற இடத்துல வந்து என் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க. இந்த 3 அலைன் பண்ணுங்க. பார்ப்பவனை பார்த்து உங்களுடைய இன்னர் டயலாக அலைன் பண்ணுங்க. உங்க எமோஷனல் பேஸ் லைனை பரமசாந்த ஸ்வரூபத்துக்கு அலைன் பண்ணுங்க. எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசிவ வெற்றி, எப்போதும் வெற்றியை அடையும் பரமசிவம் நானும். ஏன்னா எனக்குள்ள இருந்து தான் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது. யா நீங்க மிக்சட் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பிரபஞ்சமும் மிக்சட் சிக்னலா கொடுக்குதுங்கய்யா. நீங்க தெளிவா கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா கரெக்டா பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுங்கய்யா. ஆக்சுவலா நீங்க ஒன்னும் உங்க வைப்ரேஷனை ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்க முடியாது. உங்க இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற பேட்டர்ன்ஸ், சம்ஸ்காரங்கள், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்றத மட்டும் தான் பண்ண முடியும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கம்ப்ளீஷன் மூலமா, மெடிடேஷன் மூலமா, அன்கிளச்சிங் மூலமா ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த 3 மட்டும் பண்ணுங்க. இன்னர் டயலாக பார்ப்பவனை பார்ப்பதை நோக்கியே வைங்க. எமோஷனல் பேஸ்லைனை அவேர்னஸ் அவேர பார்க்கிறது, இருப்பின் இருப்பிலேயே வைக்கிறது. உள்ளையும் வெளியவும் இருக்கிற இந்த எல்லா அனுபவங்களும் இந்த அவேர்னஸும் எப்படி உருவாகுதுன்னு அதையே பார்க்கிறது. வார்த்தைகள் இல்லாத அந்த அனுபூதியிலேயே இருக்கிறது. இத உங்க எமோஷனல் பேஸ்லைனா மாத்தி நான் விரும்புறதுதான் உருவாக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் விரும்புறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் போது இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதுவும் மேனிஃபெஸ்ட் ஆக போகுதப்பா. கைலாசம் தானே வேணும், பகவானோட போய் வாழணும், அவ்வளவுதானே மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருப்பா அப்படின்னு எனர்ஜெட்டிக் போஸ்டர், ஆட்டிடியூட் வித் விச் யூ அப்ரோச் த லைஃப், இவங்க கிரியா சக்தியும் அது மாதிரி அந்த வைப்ரேஷனோட அந்த ஃப்ரீக்வன்சியோட இருங்கயா. இத டெம்பரவரி மூடா சில வினாடிகள் அந்த மாதிரிலாம் இல்லாம இதுதான் உங்களுடைய சஸ்டெயின்டு ஸ்டேட்டா மாறிடணும். அதை பண்ணுங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது உங்க முன்னாடி இருந்து தரிசனம் கொடுத்துட்டு இருப்பேன். நீங்க என் கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆஹா சரியல், இதுவா இதையா தேடிட்டு இருந்தோம் உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். கண்ணையா நல்லா இருக்கியா, ரொம்ப வருஷம் ஆச்சுல சாமியை பார்த்து அப்படின்னு பேசுறது கேட்பீங்க. அதனால உள்ளுணர்வில் பரமானுபூதியை அடைவதற்கும் சரி, வெளி உலகத்துல எதை அடையணும்னாலும் சரிங்க, இது 3 தாங்கய்யா கீ. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி எப்படி செய்யறதுன்ற பரம ரகசியத்தை வெட்ட வெளிச்சமாக உடைத்து சொல்லிவிட்டேன் என்று. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்கார்ந்து ஒன்னொன்னா கேளுங்க. எலாபரேட்டா ஏஐ பதில் சொல்லும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.